கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்று பாஜக விமர்சித்துள்ளது. தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் விஜயகாந்த் என்று கூறியிருக்கிறது தமிழக பாஜக. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தற்போது திமுக தேமுதிக கூட்டணி குறித்து பாஜக என்ன தெரிவித்திருக்கிறது? விவரம். வணக்கம். 2020 தேமுதிக யாருடன் கூட்டணி வைப்பார்கள் என்று பெரும் எதிர்பார்ப்பு என்பது நிலவி வந்த நிலையில் தேமுதிக அண்ணா அறிவாலயம் சென்று நேரடியாக திமுகவுடன் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் தமிழ்நாடு பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. தன் வாழ்நாள் முழுவதும் தீய சக்தி திமுகவை எதிர்த்து மக்கள் பணியாற்றியவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் அவர் உருவாக்கிய தேமுதிகவிற்கும் கொடுமைகளையும் அவமானங்களையும் மட்டுமே வழங்கியது திமுக. அத்தகைய மக்கள் விரோத திமுகவுடன் இன்று கேப்டன் உருவாக்கிய இயக்கம் இணைந்தது. ஒருபோதும் கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது, கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது என்ற ஹேஷ்டேக்கை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். சரவணன், அதே நேரத்தில் ராஜேஷ், தற்போது அதிமுக தரப்பில் இந்த கூட்டணி குறித்து என்ன சொல்லப்படுகிறது? அதிமுக தரப்பிலிருந்தும் ஏற்கனவே அவர்கள் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இது தொடர்பாக விரிவா இதற்கான பதிலை நான் அளிப்பேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். பேரவை முடிந்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்து அதற்கான பதிலை அளிப்பேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இதே பிஜேபி தமிழ்நாடு அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸலன்ஸ் பதிவை ஒட்டிதான் முன்னாள் அமைச்சர்களும் அந்த பதிவை செய்திருக்கிறார்கள். இது கேப்டனின் ஆன்மா மன்னிக்காத ஒரு செயலை தேமுதிக இன்றைக்கு செய்திருக்கிறது என்பது அவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. தற்போது தேமுதிக என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகியதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? குறிப்பாக ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களுமே திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று தங்களுடைய கூட்டணியில் வலியுறுத்தியதாகவும் அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்பதான் இந்த கூட்டணியில் இணைந்ததாக ஏற்கனவே பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். ஆனால் அதே நேரத்தில் அதிகப்படியான தொகுதிகளை அதிமுகவிடம் எதிர்பார்த்ததாகவும் இரட்டை இலக்கத்தில் எண்ணிக்கை வேண்டும் என்றால் பல கூட்டங்களில் பேசிய விஜய பிரபாகரன் 20 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் போட்டியிட ஆசைப்படுகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருந்தார். அப்படி பார்க்கும் பொழுது பாமக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு 17+ ஒரு ராஜ்யசபா சீட் என்பது அதிமுக ஒதுக்குகிறது. அதே நேரத்தில் தங்களுக்கும் அதே மாதிரியான இரட்டை இலக்க எண்ணில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு அதிமுக முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் கூட்டணி முறிவு என்பது ஏற்பட்டதாக தெரிகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.